சார் இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த ஒரு சம்பவம், இந்த ரேப்பிடோ, ஓலா, ஊபர் இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்ல பயணம் செய்கிற பெண்களுக்கு, அதுவும் முக்கியமாக ஆண்களோட பயணம் செய்கிற பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பு இருக்குதா? ஏன்னா நேற்று நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் அச்ச உணர்வாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு பெண் கூட போயிருக்கிறாங்க, அந்த இவர் பாலியல் வல்லுணர்வு செஞ்சு அதை இது பண்ணி இப்போ மறுபடியும் அது கேஸ் நடக்கிற அளவுக்கு இப்போ மாறி இருக்குது. ஒரு குடும்பத்தோட சிதைவையே அந்த இடத்துல நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இது ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? பொதுவாக பைக்கில் ஒரு தெரியாத ஒரு ஆணோட ஒரு பெண் போகிறதுன்றது உலகளாவிய லெவலில் இப்போ வளர்ந்த நாடுகளில் அதெல்லாம் ஒரு சமாச்சாரமே கிடையாது. பக்கத்தில் சீட்டில் உட்காந்து போகிறது. இப்போ ஒரு பேருந்து இருக்குது, பேருந்தில் ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஒரே சீட்டில் பயணிக்கிறதுன்றது வெளிநாடுகளில் வளர்ந்த நாடுகள்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம் கிடையாது. கை குலுக்கிறது சமாச்சாரம் கிடையாது. பட் இந்தியா போன்ற நாடுகளில், அதுவும் வளர்ந்த மாநிலங்கள், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராலாம் வளர்ந்த மாநிலங்களாக கருதப்படும்.